குட் மார்னிங் எவ்ரிபடி. இந்த வீடியோவில் 2024 யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் யூனிட் 2லேருந்து கேட்கப்பட்ட கேள்விகளை இதில் நம்ம பார்க்கலாம். இது நம்மளுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 57. அக்கார்டிங் டு அல்கர்னான், ஜாக் cannot marry Gwendolyn for 2 reasons. What is the second one? நம்மளுக்கு கொஸ்டினில் செகண்ட் ஒன்று தான் கேட்டிருக்காங்க. பட் அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, கேர்ள்ஸ் நெவர் மேரி த மென் தே ஃப்ளர்ட் வித். கேர்ள்ஸ் நெவர் மேரி த மென் தே ஃப்ளர்ட் வித். அவங்க ஃப்ளர்ட் பண்ணுற மென்னு கூட அவங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க. செகண்ட் ஒன், அல்கர்னான் வில் நாட் கிவ் ஹிஸ் கன்சென்ட் டு தயர் மேரேஜ். அல்கர்னான் அவங்க கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்க மாட்டார். அதுதான் ரெண்டாவது ரீசன். நமக்கு செகண்ட் ஒன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 58. What is George Bernard Shaw's response to the popular opinion that art should never be didactic? இதில் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாவுடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட் ஷுட் பி டிலைட்டிங் அஸ் வெல் அஸ் டிடாக்டிக். கலைங்கிறது சந்தோஷத்தை மட்டும் இல்லை, நமக்கு டீச் பண்ணக்கூடியதாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 59. How does Lady Bracknell describe the French Revolution? இந்த லேடி பிராக்னல் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட் அந்த ஒர்க்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஆஸ்கர் வைல்டு எழுதின த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட்ன்ற ஒர்க்லேருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின். பிராக்னல் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனை எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அன்ஃபார்ச்சுனேட் மூமெண்ட். ஆன்சர் அன்ஃபார்ச்சுனேட் மூமெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆல்ஃப்ரட் டூலிட்டில் admits himself to be a little of both, like the rest of us. A little of both. What qualities does he refer to? ஆல்ஃப்ரட் டூலிட்டில் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எலிசா டூலிட்டருடைய அப்பா. கொஸ்டின் ஃப்ரம் பிக்மேலியன். பிக்மேலியன்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஆல்ஃப்ரட் டூலிட்டில் ஏ லிட்டில் ஆஃப் போத் அப்படின்னா எதை ரெஃபர் பண்ணுறாங்க, அதனுடைய குவாலிட்டிஸ் என்னென்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஏ, ஹானஸ்ட் அண்ட் ரகிஷ். ஹானஸ்ட் அண்ட் ரகிஷ். ஹானஸ்ட்னா நேர்மை, ரகிஷ்னா அதுவும் அன்டிசிப்ளின்டு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 56. மெஃபிஸ்டாஃபிலிஸ் அப்பியர்ஸ் பிஃபோர் டாக்டர் ஃபாஸ்டஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிகாஸ் ஆஃப் டேஷ். இது எல்லோரும் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. டாக்டர் ஃபாஸ்டஸ் அப்படின்ற ஒர்க்லேருந்து எடுக்கப்பட்டது. கிறிஸ்டோஃபர் மார்லோ எழுதின டாக்டர் ஃபஸ்டஸ் அப்படிங்கிற ஒர்க்லேருந்து எடுக்கப்பட்டது. மெஃபிஸ்டாஃபிலிஸ் ஃபஸ்ட் டைம் எப்போ ஃபாஸ்டஸுக்கு முன்னாடி தோன்றுவார்னு கேட்டிருக்காங்க. எப்போ தோன்றுவார்? ஃபாஸ்டஸ் ஒரு கான்ஜூரிங் ஸ்பீச் கொடுக்குறாரு. சரிங்களா? அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவருக்கு முன்னாடி தோன்றார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் தோன்ற மாட்டார். அந்த கான்ஜூரிங் ஸ்பீச் கொடுக்கும்போது தான் டாக்டர் ஃபாஸ்டஸுக்கு முன்னாடி மெஃபிஸ்டாஃபிலிஸ் ஃபர்ஸ்ட் டைம் அப்பியர் ஆகுவார். கொஷின் நம்பர் 55. Find the correct sequence of publication in the following plays of Marlowe. இந்த பப்ளிகேஷனை சீக்வன்ஸ் கேட்குறாங்க. இது டைரெக்டாக ஹெல்லிலேருந்து கேட்கப்பட்ட கேள்வி தான். நம்ம இதில் கிறிஸ்டோஃபர் மார்லோடைய ஒர்க்கு கேட்டிருக்காங்க. நமக்கு யூனிட் 2லையும் கிறிஸ்டோஃபர் மார்லோ அவருடைய சிலபஸ் கொடுத்துருக்கிறதுனால, ஃபாஸ்டஸ் கொடுத்துருக்கிறதுனால இதை நம்ம யூனிட் 2க்குள்ளே கொண்டு வரோம். ஸோ டைரெக்டாக ஹட்சனுடைய புக்லேருந்து கேட்கப்பட்ட கேள்வி. ஆர்டர் DACB. சரிங்களா? ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 54. சர் ஃபிலிப் சிட்னிஸ் அஸ்ட்ரஃபெல் அண்ட் ஸ்டெல்லா கன்சிஸ்ட் ஆஃப் டேஸ் லவ் சானட்ஸ். இந்த கொஷினுக்கு ஆன்சர் 108 லவ் சானட்ஸ். ஸோ அது போக 108 லவ் சானட்ஸ் தவிர இவர் மேலும் 11 சாங்ஸ் எழுதியிருக்கிறார். சரிங்களா? 11 சாங்ஸ் எழுதியிருக்கிறாரு. அந்த 11 சாங்ஸும் பார்த்தீங்கன்னா 108 ஸ்டான்சாஸ். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 108 லவ் சானட்ஸ் எழுதியிருக்காங்க அண்ட் 11 சாங்ஸ் எழுதியிருக்காங்க. அந்த 11 சாங்ஸ்லையும் 108 ஸ்டான்சாஸ் தான். சரிங்களா? இது எல்லாருக்குமே தெரியும். சர் ஃபிலிப் சிட்னி, அஸ்ட்ரோஃபெல் அண்ட் ஸ்டெல்லா. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் நாட் மென்ஷன்ட் இன் ஏ சாங் ஃபார் சென்ட் சிசிலியாஸ் டே? இந்த கொஸ்டினில் ஏ சாங் ஃபார் சென்ட் சிசிலியாஸ் டேஸில்
மென்ஷன் பண்ணப்படாத இன்ஸ்ட்ருமெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. வயலின் இருக்குது, ஆர்கன் இருக்குது, ஃப்ளூட் இருக்குது, ஆனால் சிம்பிள் கிடையாது. ஆன்சர் டி. இதிலே பார்த்தீங்கன்னா சிசிலியாவுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் எதுன்னு கேட்டால் அது ஆர்கன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிசிலியாவுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் எதுன்னு கேட்டால் ஆர்கன். அவங்க ஆர்கனை தான் வந்து பேட்டர்னைஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் ஓட் ஆன் சாலிட்யூட் ஹார்ஸ் டேஸ் அண்ட் இயர்ஸ் ஸ்லைட் அவே டேஷ். ஆன்சர் டி சாஃப்ட்லி. இது டைரெக்டாக போயத்துலேருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஓட் ஆன் சாலிட்யூட் இந்த போயம் லைன்லேருந்து டைரெக்டாக கேட்டிருக்காங்க. இது பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், சாஃப்ட்லி. சரிங்களா? ஓகே. இதே லைனில் ஹார்ஸ் டேஸ் அண்ட் இயர்ஸ் ஸ்லைட் அவே அப்படின்னு சொல்லும்போது அது சின்டாட்டன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வரும். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சின்டாட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. சின்டடைன். ஓகே. 51. The first part of Shakespeare sonnets is addressed to. ஷேக்ஸ்பியர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 154 சானட்ஸ் எழுதியிருக்கிறார். சரிங்களா? 154 சானட்ஸ் எழுதியிருக்காரு. இந்த 154 சானட்ஸில் 2 பகுதியாக பிரிச்சிருப்பார். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து அவருடைய ஃப்ரெண்டுக்கும், செகண்ட் பார்ட் வந்து ஒரு டார்க் லேடிக்கும் எழுதியிருப்பார். நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி அந்த ஃபஸ்ட்டு பார்ட் யாருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பி எ மேன். செகண்ட் பார்ட்னு கேட்டிருந்தா த டார்க் லேடி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சில இடங்களில் வந்து WH அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு யார், அந்த மேன் யார் அப்படின்னு கேட்டால் WHன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வில்லியம் ஹெர்பர்ட் அவருக்கு தான் ஷேக்ஸ்பியருடைய ஃபஸ்ட்டு பார்ட், அதாவது சானட் நம்பர் 1லேருந்து சானட் நம்பர் 126 வரைக்கும் அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து டெடிகேட் பண்ணியிருப்பார், அட்ரஸ் பண்ணியிருப்பார். 127லேருந்து 154 வரைக்கும் உள்ள சானட்ஸை டார்க் லேடிக்கு டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. கொஸ்டின் நம்பர் 45. Dash is usually regarded as the chief representative of the metaphysical school of poetry. நம்ம மெட்டாஃபிசிக்கல் அப்படின்ற வார்த்தையை பார்த்தோன்னே உடனே நம்ம என்ன செய்வோம்னா ஜான் டன் அப்படின்னு போயிடுவோம். பட் ஜான் டன் கிடையாது. சரிங்களா? இதோட ஆன்சர் ஆப்ரஹாம் கவ்லே. அதுக்கு முன்னாடி, ஜான் டன்னுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரஹாம் கவ்லே வந்து பார்த்திங்கன்னா மெட்டாஃபிசிக்கல் ஸ்கூல் ஆஃப் போயட்ரின்னு சொல்கிறாங்க. இது டைரெக்டாக ஹட்சன் புக்லேருந்து கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 40. The lamp is included in the poetry collection of dash. இது ரொம்ப ஈஸி, டைரெக்டாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. லேம்ப் போயம் எந்த கலெக்ஷன்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆன்சர் என்ன? சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் இதிலேருந்து எடுக்கப்பட்டது. இதே மாதிரி இந்த லேம்புக்கு இணையாக இன்னொரு போயம் இருக்குது, த டைகர். சரிங்களா? இந்த டைகர்ன்ற போயம் இருக்குது. அந்த போயம் எந்த கலெக்ஷனில் பப்ளிஷ் ஆச்சுன்னா சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். சரிங்களா? சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ ரோட் த ப்ளே த கமிட்டி? கமிட்டி பார்த்தீங்கன்னா சர் ரோஜர் தியேட்டரில் உங்களுக்கு பார்த்துருப்பாங்க. ரோஜர் வந்து எத்தனை வருஷத்துக்கு, 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் ஒரு ப்ளே பார்த்தேன், அந்த ப்ளேயோட பேர் த கமிட்டி அப்படின்னு சொல்லுவார். அந்த கமிட்டி ப்ளே எழுதுனது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி சர் ராபர்ட் ஹாவர்டு தான் கமிட்டி ப்ளே எழுதினவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Bacon says some books are to be tasted, others to be swallowed, and some few to be chewed and digested. What does Bacon mean by and some few to be chewed and digested? இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃப்ரான்சிஸ் பேக்கன் ஆஃப் ஸ்டடீஸில் எழுதினது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைனுக்கும் நீங்கள் அதனுடைய மீனிங் கீழே கொடுத்துருக்காங்க. இது டைரெக்டாக எஸ்ஏஸ்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சம் புக்ஸ் ஆர் டு பி டேஸ்டட் அப்படிங்கிறப்போ ஆப்ஷன் ஏ சம் புக்ஸ் ஆர் டு பி ரீட் ஒன்லி இன் பார்ட்ஸ்னு எடுத்துக்கலாம். அதர்ஸ் டு பி ஸ்வாலோட் அப்படிங்கிறப்போ எ ஃபியூ புக்ஸ் ஆர் டு பி ஸ்வாலோட்னு எடுத்துக்கலாம். அண்ட் சம் ஃபியூ டு பி சீவ்ட் அண்ட் டைஜஸ்ட்ங்கிறப்போ ஆன்சர் சி சம் புக்ஸ் ஷுட் பி ரீட் ஹோலி அண்ட் வித் டெலிஜென்ஸ் அண்ட் அட்டென்ஷன்ஸ். அதுதான் ஆன்சர். இது டைரெக்டாக பேக்கனுடைய ஆஃப் ஸ்டடீஸ் அப்படின்ற எஸ்ஏலேருந்து கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? ஆஃப் ஸ்டடீஸ் எப்போ பப்ளிஷ் ஆனிச்சு? சரிங்களா? ஃபஸ்ட்டு எடிஷன்லையே. ஓகே. கொஸ்டின் நம்பர் 36. No man is doing wrong for the sake of wrongs, but to get dash 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 he does. இது உங்களுக்கும் டைரெக்டாக
பேக்கனுடைய ஆஃப் ரிவெஞ்ச் அப்படின்ற எஸ்ஏலேருந்து கேட்கப்பட்ட கேள்வி தான். இதுவும் டைரெக்டாக எஸ்ஏயோட லைன்லே இருக்குது. ப்ராஃபிட், ப்ளஷர், ஹானர் ஆர் த லைக். ஒரு சில பேர் வந்து செய்த தவறுகளுக்காக மறுபடியும் செய்வாங்க. எதுக்காகலாம் அந்த ரிவெஞ்ச் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் ப்ராஃபிட்டுக்காகவும், ஒரு சில பேர் ப்ளஷருக்காகவும், ஒரு சில பேர் ஹானருக்காகவும் அந்த ரிவெஞ்சை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிட் 2லேருந்து கேட்கப்பட்ட கேள்வி. யூனிட் 2 அண்ட் யூனிட் 1, யூனிட் 3 இந்த மாதிரி இருக்கும். ஷேக்ஸ்பியர்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஷேக்ஸ்பியர் நம்மளுக்கு தனியாக ஒரு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த சானட் கொஸ்டின் பார்த்தோம். ஹெல்லையும் அது கவர் ஆகும். அதே மாதிரி கிறிஸ்டோஃபர் மார்லோவாக இருக்கட்டும், சரிங்களா? எல்லா கொஸ்டின்ஸுமே அந்த யூனிட் 1, 2, 3 இதுக்குள்ளே கால்குலேட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து யூனிட் 2 பேஸ் பண்ணி நான் ஃபில்டர் பண்ண ஒரு 15 கொஸ்டின்ஸ். ஸோ இது உங்கள் எக்ஸாம்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.